கரூர் துயர சம்பவத்தில் தன் மீதான விமர்சனங்களுக்கு பதிலளித்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாவேக தலைவர் விஜய்க்கு அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியுள்ளார். கரூரில் நடைபெற்ற தாவேக பரப்புரை கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் நாட்டையே உலுக்கியது. இதனிடையே இந்த சம்பவத்தை திமுகவின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடன் தொடர்புபடுத்தி பல யூகங்களை தாவேகாவினர் வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் கரூரில் செய்தியாளர்களை சந்தித்த செந்தில் பாலாஜி இச்சம்பவத்தை அரசியலாக பார்க்கவில்லை எனவும் யார் மேல் தவறு என பேசாமல் இனிவரும் காலங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்க முயற்சி எடுக்க வேண்டும் என்றும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் விஜயின் சந்தேகம் குறித்து பதிலளித்தார். கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம். இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனால் கரூரில் மட்டும் ஏன் அப்படி நடக்குது? மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் எல்லா நாளும் வண்டி ஓட்டுறேன், வேகமாக தான் ஓட்டுறேன். ஆனால் இந்த நாள் மட்டும் இன்னைக்கு மட்டும் எனக்கு எப்படி என் கார் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கேட்குற மாதிரி இருக்கு. எல்லா ஊர்லேயும் எவ்வளோ பேர் மயக்கம் அடைஞ்சாங்க, எவ்வளோ பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க. விக்கிரவாண்டியில் நடந்தப்ப இறந்தது, மதுரையில் மாநாடு நடந்தப்ப இறந்தது. ஒவ்வொரு ஊர் வரையும் நேற்று தெளிவாக அரசின் சார்பில் விளக்கம் சொன்னாங்க. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான வீடியோவை மேற்கோள் காட்டிய அவர் ஜெனரேட்டர் அணைக்கப்பட்டது குறித்து விளக்கினார். அவ்வளவு பெரிய கூட்டங்களுக்குள்ள போய் நீங்க சொல்ற மாதிரி ஒருத்தரோ 5 பேரோ 10 பேரோ போய் அது மாதிரி ஒரு அசாதாரண சூழ்நிலை உருவாக்க முடியுமா? இந்த ஜெனரேட்டர் ரொம்ப நீங்க பாருங்க. வைக்கப்பட்டு இருந்த தடுப்புகளை பொதுமக்கள் உடைத்துக் கொண்டு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அப்போது விஜயின் பரப்புரை ஏற்பாட்டு குழுவை சேர்ந்தவர் ஜெனரேட்டரை ஆஃப் செய்தார். இந்த காட்சியை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி பதிவு செய்துள்ளது. இந்த ஜெனரேட்டர் ஆஃப் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க கூடுதலா போட்ட லைட் இருக்கு இல்லையா, அது மட்டும் தான் ஆஃப் ஆயிருக்கு. எந்த இடங்களையும் அப்ப கூட இபி சப்ளை கட் ஆகல, ஸ்ட்ரீட் லைட்டும் ஆஃப் ஆகல. விஜய் தன்னை பற்றி பேசும்போது கூட்டத்தில் இருந்து காலடி வீசப்பட்டதாக பரவும் தகவல் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்றும் செந்தில் பாலாஜி மறுப்பு தெரிவித்தார். கரூரில் வந்தது கட்டுக்கடங்காத கூட்டம் அல்ல, கட்டுப்பாடற்ற கூட்டம் எனவும் விமர்சித்தார். 3 நிமிஷம் 5 செகண்ட்ல இருந்து 3:31 வரைக்கும் என்னை பத்தி பேசிட்டு கடைசியா பேசுறேன்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதி சம்பந்தமா பேச ஆரம்பிக்கிறாங்க. மயங்கி விழுந்தவங்களுடைய பகுதியிலிருந்து முதல் செருப்பு அந்த செருப்பை வீசுறாங்க. இது பேச ஆரம்பிச்சு 6வது நிமிஷத்துல 6:40க்கு திரும்ப 2வது ஒரு செருப்பை வீசுறாங்க. 7:12க்கு கூட வந்த அந்த அரசியல் கட்சியுடைய தலைவருடைய உதவியாளர் போய் இந்த மாதிரி நிறைய மயக்கம் போடுறாங்கன்னு பக்கத்துல போய் கருத்து சொல்றாங்க. மொத்தம் 19 நிமிஷத்துல 16வது நிமிஷம் தான் என்ன பத்தின பேச்சு திரும்ப வருது. செய்யக்கூடிய தவறுகளை ஒத்துக்கொள்ளாமல் அல்லது செய்யக்கூடிய தவறுகளை சரி செய்ய வேண்டும் என்று முயற்சி எடுக்காமல் திருப்பி விட வேண்டும் என்ற நோக்கத்தில் இதுபோன்று சமூக வலைதளங்களில் ஒரு சாரார் பரப்பி வருகிறார். சம்பவம் நடந்தவுடனே மருத்துவமனைக்கு விரைந்தது குறித்தும் செந்தில் பாலாஜி விளக்கமளித்தார். நான் இந்த கட்சி ஆட்சியில் தான் இருக்கேன், இங்கே தான் இருக்கேன் போது எனக்கு தகவல் வருது, இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க, மருத்துவமனைக்கு நீங்க போங்கன்னு சொல்றாங்க. நான் இங்கிருந்து அமராவதி மருத்துவமனை போறதுக்கு எவ்வளவு நேரம்? நான் 7:47க்கு உள்ள நுழையிறேன். அமராவதி மருத்துவமனையில் வேணா வீடியோ ஃபுட்டேஜ் கொடுக்குறேன். அதிமுக சேர்ந்த மாவட்ட செயலர் 8:10க்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போறாங்க. இதுல கூட எல்லா கட்சியை சேர்ந்த சில சகோதரர்கள் அங்க இருந்தாங்க. அதனால பாதிக்கப்பட்டு தகவல் தெரிஞ்சவனே இப்ப என்ன டிக்கெட் போட்டு சென்னைக்கு போக சொல்றீங்களா? அனைவரும் பொதுக்கூட்டம் நடக்கும் இடத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக விஜய் வாகனத்தில் விளக்கு அணைக்கப்பட்டதா என்ற சந்தேகம் எழுப்பிய செந்தில் பாலாஜி அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்தார். 12 மணிக்கு கூட்டம் அறிவிச்சு 3 மணிக்கு லெட்டர் கொடுத்துருக்கீங்க. நீங்களே பவரை கட் பண்ணி சொல்லி லெட்டர் கொடுத்துருக்கீங்க. ஆனா நீங்களே 7 மணி நேரம் லேட்டா வந்திருக்கிறீங்க. லேட்டா வந்தது இல்லாம 500 மீட்டருக்கு முன்னாடியே வண்டிக்குள்ள போயிட்டீங்க. 500 மீட்டர் வரைக்கும் வண்டிக்கு வெளியில வரல, வண்டிக்கு மேலேயும் வரல. கூட்ட நெரிசல் இருக்குன்னு காவல்துறை சொல்லியும் வண்டி உள்ள கூட்ட நெரிசலுக்குள்ள வண்டியை கொண்டு போய் உள்ள சேர்த்திருக்கிறீங்க. உங்களுடைய பாதுகாவலரோ உதவியாளரோ மேல பொதுமக்கள் பாதிக்கிறாங்க, பெண்கள் சாஞ்சி விழுகிறாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க பேச்ச தொடர்றீங்க. நீங்களே ஆம்புலன்ஸை கூப்பிடுறீங்க. ஆம்புலன்ஸ் வந்த பிறகு நீங்க போறியா நண்பான்னு கேட்கறீங்க. அந்த ஆம்புலன்ஸை நீங்களே அனுப்புறீங்க. ஆம்புலன்ஸ் எங்க இருந்து வந்ததுன்னு நீங்களும் ஒரு கேள்வி கேட்கறீங்க. இது எல்லாம் யார் இடத்தில் கேட்க வேண்டிய கேள்வி? இதெல்லாம் யார் விளக்கம் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிறார்? இதனிடையே கரூர் கூட்டத்தில் ஸ்ப்ரே அடிக்கப்பட்டதாக தாவேகா மாவட்ட செயலாளர் மதியழகனின் மனைவி முன்வைத்த குற்றச்சாட்டிற்கு பதிலளித்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உரிய ஆதாரங்கள் இருந்தால் விசாரணை ஆணையத்திடம் ஒப்படைக்குமாறு அறிவுறுத்தினார். தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படியை மத்திய அரசு 3% உயர்த்தியுள்ளது.
டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் செய்தியாளர்களுக்கு விளக்கினார். அப்போது மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படியை 55%-இலிருந்து 3% உயர்த்தி 58ஆக மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாக கூறினார். மேலும் அகவிலைப்படி உயர்வு கடந்த ஜூலை 1ஆம் தேதியை கணக்கிட்டு வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். அதன்படி 30,000 ரூபாய் அடிப்படை சம்பளம் பெறுபவர்களுக்கு 900 ரூபாய் கூடுதல் அகவிலைப்படி கிடைக்கும். 3 மாதங்களுக்கு முன் தேதியிட்டு வழங்கப்படுவதால் அக்டோபர் மாத சம்பளத்தில் 2,700 ரூபாய் கூடுதலாக கிடைக்கப்பெறும். இதன் மூலம் 48 லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள், 68 லட்சம் ஓய்வூதியதாரர்கள் என மொத்தமாக 1,16 லட்சம் பேர் பலனடைவார்கள் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதற்காக ஆண்டுக்கு சுமார் 10,083 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பண்டிகை காலத்தை கருத்தில் கொண்டு மத்திய அரசின் வரி பகிர்வில் இருந்து தமிழ்நாடு அரசுக்கு 4,144 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பண்டிகை காலத்தை கருத்தில் கொண்டு மூலதன செலவினங்களை மாநில அரசுகள் விரைவுபடுத்தவும் நலத்திட்டங்களை செயல்படுத்த உதவியாகவும் 1,0603 கோடி ரூபாய் வரி பகிர்வை விடுவித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வழக்கமாக மாதாந்திர நிதி பகிர்வுடன் கூடுதலாக இந்த நிதி ஒதுக்கப்படுவதாகவும் மத்திய அரசு குறிப்பிட்டுள்ளது. அதன்படி அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்திற்கு 18,227 கோடி ரூபாயும், சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள பீகாருக்கு 10,219 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக மத்திய பிரதேசத்திற்கு 7,976 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது. இதில் தமிழ்நாட்டிற்கு 4,144 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை என ரிசர்வ் வங்கி கூறியுள்ள நிலையில் UPI பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் வசூலிக்கும் திட்டமில்லை எனவும் விளக்கம் அளித்துள்ளது. வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி அளிக்கும் கடனுக்கு ரெப்போ வட்டி விதிக்கப்படுகிறது. 3 மாதங்களுக்கு ஒருமுறை ரிசர்வ் வங்கி ரெப்போ வட்டி விகிதம் குறித்து முக்கிய முடிவுகளை எடுத்து வருகிறது. அதன்படி தற்பொழுது வங்கிகளுக்கான ரெப்போவில் மாற்றமில்லை என ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா அறிவித்தார். இதன்படி ரெப்போ வட்டி விகிதம் மாற்றமின்றி 5.5% தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. The MPC voted unanimously to keep the policy repo rate unchanged at 5.5%. Consequently, the STF rate remains at 5.25%. இந்த அறிவிப்பின் மூலம் வீடு வாகன கடன்களுக்கான வட்டி விகிதத்தில் எந்தவித மாற்றமும் ஏற்படாது. நடப்பு நிதியாண்டிற்கான GDP எனப்படும் உள்நாட்டு உற்பத்தி 6.8% இருக்கக்கூடும் என்றும் மல்கோத்ரா தெரிவித்தார். இதனிடையே நாணய கொள்கை குழு கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய மல்கோத்ரா UPI பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் வசூலிக்கும் திட்டம் ஏதும் ரிசர்வ் வங்கிக்கு இல்லை என்றார். செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலையில் இன்று கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. இது மேலும் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தெற்கு ஒடிசா, வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதனால் செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலையில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சியில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று விழுப்புரம், கடலூர், அரியலூர், பெரம்பலூரில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையில் வரும் சனிக்கிழமையும் கனமழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. அன்றைய தினம் விழுப்புரம், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மற்றும் திண்டுக்கல்லிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை சூரப்பட்டு வானகரம் சுங்கச்சாவடிகளில் கார் தவிர்த்து பயணிகள் மற்றும் கனரக வாகனங்களுக்கு 10 ரூபாய் வரை கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது. அம்பத்தூர் அருகே உள்ள சூரப்பட்டு சுங்கச்சாவடியில் ஒருமுறை சென்று வரக்கூடிய வாகனங்களுக்கான கட்டணம் 115 ரூபாயிலிருந்து 5 ரூபாய் குறைந்து 110 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மாதாந்திர பயண கட்டணம் 2,515 ரூபாயிலிருந்து 70 ரூபாய் குறைந்து 2,445 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. வணிக பயன்பாட்டை பொறுத்தவரை ஓவர் சைஸ் வாகனங்களுக்கான சுங்க கட்டணம் மாத தவணையில் 480 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. குறைச்சா நல்லதுதான். இந்த கவர்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். ஒன்றும் கம் பண்ணால் கொஞ்சம் நல்லதாக இருக்கும். இது கம் பண்ண சொல்ல நல்லதாக இருக்கும். இதேபோல வானகரம் சுங்கச்சாவடியில் வாகனங்களுக்கு 5 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் லகுரக வணிக வாகனங்களுக்கு 90 ரூபாயிலிருந்து 85 ரூபாயாக கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது. பேருந்து, ட்ரக் போன்ற வாகனங்களுக்கு 185லிருந்து 180 ரூபாயாக கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது. மிக அதிகளவு எடை கொண்ட வாகனங்களுக்கு 350லிருந்து 340 ரூபாயாக கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது.
குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் இன்று நள்ளிரவு நடைபெறவுள்ள நிலையில் முன்னேற்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் ஆலய தசரா திருவிழா ஆண்டுதோறும் நவராத்திரி தினத்தையொட்டி நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய விழாவின் சிகர நிகழ்ச்சியான மகிஷாசூர சம்ஹாரம் இன்று நள்ளிரவு கோவில் கடற்கரையில் நடைபெறவுள்ளது. கடவுள் வேடம் அணிந்தவர்கள் கிராமம் கிராமமாக சென்று காணிக்கை பெற்று வருகின்றனர். சூரசம்ஹாரம் நடைபெறும் கடற்கரை பகுதிகளில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. பக்தர்களின் வசதிக்காக கடற்கரை பகுதியில் நிரந்தர கழிவறைகளுடன் கூடிய ஏராளமான தற்காலிக கழிவறைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. அதேபோல வாகன நிறுத்துமிடங்கள் மற்றும் சிறப்பு பேருந்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. விஜய் பரப்புரையில் நெரிசல் ஏற்பட்ட விவகாரத்தில் திமுக அரசியல் செய்வதாக அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அதிமுகவின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அரசு அதிகாரிகளை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் செய்தியாளர்களை சந்தித்துள்ளார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அனைத்து அரசியலையும் செய்து கொண்டிருப்பது திமுக தான் என்று குற்றம் சாட்டியுள்ள அதிமுக, திமுகவின் பதற்றம்தான் உண்மையில் கரூரில் நடந்தது என்ன என்ற சந்தேகத்தை வலுக்கச் செய்கிறது என்றும் கூறியுள்ளது. இதனிடையே கரூர் விவகாரத்தை சிபிஐ அல்லது உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையிலான விசாரணை ஆணையம் விசாரிக்க வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். இடம் கொடுத்ததில் இருந்து அங்கே சில பேரின் நடவடிக்கைகள் குழப்பம் ஏற்படுத்த வேண்டும் என்று சில பேரின் நடவடிக்கைகள் இருந்தது என்பதை நாம சொல்லல, கத்தி வைத்திருக்கிறார்கள் என்று கத்தி கத்தி மக்கள் சொல்லியிருக்காங்க. கரூர் துயர சம்பவத்தை அரசியலாக பார்ப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். விஜயை சங் பரிவார் அமைப்புகள் வழி நடத்துகின்றன என்றும் இது அவருக்கு ஆபத்தாகத்தான் போய் முடியும் என்றும் விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தவர் கரூர் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசல் தொடர்பாக விசாரிக்க தேசிய ஜனநாயக கூட்டணி குழு அமைத்தது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். பாஜக, RSS போன்ற சக்திகள் அவரை சுற்றி இருக்கிறார்கள். அவர்கள் கொடுக்கிற இன்புட்ஸ் தான் அவர் பேசுறது. இப்போ அவருக்கு உடனடியாக ஹேமமாலினி தலைமையில் ஒரு டீமே வந்திருக்கிறாங்க. என்ன தேவை ஏற்பட்டது? இது ஒரு ஸ்டாம்பீடுங்கிறது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இது என்ன வயலன்ஸா? யாராவது தூண்டி விட்டு இது நடந்ததா? இது எதுக்காக உள்ள நுழைகிறாங்க? உடனடியாக அண்ணாமலை போய் பேசுகிறாரு. விஜய் மேலே தப்பு இல்லை, அரசாங்கத்து மேலே தான் தப்புங்கிறாரு. அது யார் இப்போ அப்படி யாராவது பொதுமக்கள் சொன்னாங்களா? கரூர் கூட்ட நெரிசல் குறித்து விஜய் சுயமாக பேசவில்லை என்று குற்றம் சாட்டிய விசிக தலைவர் திருமாவளவன் நேர்மையற்ற அரசியல் கருத்தை முன்வைப்பது அவருக்கே நல்லதல்ல என்று விமர்சித்துள்ளார். இது அவர் சுயமாக சிந்திச்சு சொன்னதாக நான் பார்க்கல. அவர் கூட சுற்றி இருக்கிறவங்க அவரை உசுப்பேற்றி அவருக்கு இந்த மாதிரி இன்புட்ஸ் கொடுத்து இப்படி பேசுங்கன்னு அவருக்கு ஒத்திகை செய்து பேச வைக்கிறார்கள். அவர் என்றைக்கு சுயமாக சிந்தித்து செயல் திட்டங்களை வரையறுக்கிறாரோ அப்போதுதான் அவருக்கு ஒரு நல்ல அரசியல் எதிர்காலம் உருவாகும். செந்தில் பாலாஜியை எந்த அடிப்படையில் குற்றம் சாட்டுகிறார் விஜய் என்றும் திருமாவளவன் கேள்வி எழுப்பினார். விஜயின் அடுத்த 2 வாரங்களுக்கான மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் ஒத்திவைக்கப்படுவதாக தாவேக தலைமை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள தாவேக தலைமை சொந்தங்களை இழந்த வேதனையிலும் வருத்தத்திலும் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இதனால் தாவேக தலைவர் விஜயின் அடுத்த 2 வாரங்களுக்கான மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் சந்திப்பு தொடர்பான புதிய விவரங்கள் விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் விஜயின் ஒப்புதலோடு இதனை தெரிவித்துக் கொள்வதாகவும் தாவேக தலைமை குறிப்பிட்டுள்ளது. முன்னதாக வேலூர், ராணிப்பேட்டை, கடலூர், புதுச்சேரி ஆகிய இடங்களில் அடுத்த 2 வாரங்களுக்கு விஜய் பரப்புரை மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. வன்முறையை தூண்டும் வகையில் சமூக வலைதளத்தில் கருத்து பதிவிட்டதாக போலீசார் வழக்கு பதிந்த நிலையில் ஆதவ் அர்ஜுனா டெல்லி சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூரில் தாவேகா தலைவர் விஜயின் பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இச்சம்பவம் தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் கருத்து பதிவிட்ட தாவேகா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா புரட்சிதான் ஒரே வழி என பதிவிட்டார். இக்கருத்திற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் சில நிமிடங்களிலேயே அப்பதிவை ஆதவ் அர்ஜுனா நீக்கினார். இச்சூழலில் ஆதவ் அர்ஜுனா மீது 5 பிரிவின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் ஆதவ் அர்ஜுனா தனி விமானத்தில் 5 பேருடன் டெல்லி சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. தனது அலுவல் பணி மற்றும் கூடைப்பந்து விளையாட்டுப் போட்டிக்காகவும் ஆதவ் அர்ஜுனா டெல்லி சென்றிருப்பதாக கூறப்படுகிறது. மதுரை
சிம்மக்கல் அருகே கடைகளில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தின் பதைப்பதைக்க வைக்கும் காட்சிகளே இவை. மதுரை சிம்மக்கல் அருகே உள்ளது மீனாட்சி பஜார். இங்கு மொபைல் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்கள் விற்பனை சார்ந்த 100க்கும் மேற்பட்ட கடைகள் இயங்கி வருகின்றன. இந்நிலையில் நேற்றிரவு வழக்கம் போல அடைக்கப்பட்டிருந்த நிலையில் அவற்றில் ஒரு கடையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. அதில் மொபைல்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள் வெடித்து சிதறின. அத்துடன் அருகிலிருந்த 4 கடைகளுக்கும் தீ பரவியதால் அப்பகுதியே போர்க்களம் போல காட்சியளித்தது. தகவல் அறிந்து தீயணைப்பு வாகனங்களில் வந்த வீரர்கள் தீயை அணைக்கும் பணிகளில் ஈடுபட்டனர். இவ்விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான மொபைல்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. மின்கசிவு காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்படும் நிலையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு பேஸ்மேக்கர் கருவி வெற்றிகரமாக பொருத்தப்பட்டுள்ளது. மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவரான மல்லிகார்ஜுன கார்கே திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவருக்கு இதயத்தில் லேசான பாதிப்பு இருப்பதாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதனை சரி செய்ய கார்கேவுக்கு பேஸ்மேக்கர் கருவி பொருத்தவும் அறிவுறுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பேஸ்மேக்கர் பொருத்தும் பணி வெற்றிகரமாக நடந்து முடிந்துள்ளதாக அவரது மகனும் கர்நாடக அமைச்சருமான பிரியங்க் கார்கே கூறியுள்ளார். மேலும் தந்தை உடல்நிலை சீராக உள்ளதாக தெரிவித்துள்ளார். நாளை முதல் தனது வழக்கமான பணிகளுக்கு கார்கே திரும்பக்கூடும் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தனது தந்தையின் நலனில் அக்கறை கொண்டு விசாரித்த அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் பிரியங்க் கார்கே தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இந்தியாவின் பணக்காரர்கள் பட்டியலில் தொழிலதிபர் முகேஷ் அம்பானி முதலிடம் பிடித்த நிலையில் உலக பணக்கார நடிகர்கள் பட்டியலில் ஷாருக் கான் முதலிடம் பிடித்துள்ளார். M3M ஹூருன் இந்தியா பணக்காரர்கள் 2025 பட்டியலின்படி தொழிலதிபர் கௌதம் அதானியை பின்னுக்கு தள்ளி தொழிலதிபரும் ரிலையன்ஸ் குடும்ப தலைவருமான முகேஷ் அம்பானி மீண்டும் முதலிடம் பிடித்துள்ளார். முகேஷ் அம்பானி மற்றும் அவரது குடும்பத்தினரின் மொத்த சொத்து மதிப்பு 9,55,410 கோடியாக இருக்கிறது. இரண்டாவது இடத்தில் உள்ள கௌதம் அதானி மற்றும் அவரது குடும்பத்தினரின் சொத்து மதிப்பு 8,14,720 கோடி ரூபாயாக உள்ளது. HCL நிறுவனத்தின் ரோசினி நாடார் மல்கோத்ரா, சீரம் நிறுவனத்தின் சைரஸ் பூனாவாலா, ஆதித்ய பிர்லா நிறுவனத்தின் குமார் மங்கலம் பிர்லா ஆகியோர் அடுத்தடுத்த இடங்களை பிடித்துள்ளனர். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 8 செய்திகளை பார்க்கலாம். தங்கம் விலை ஒரே நாளில் இருமுறை உயர்ந்து 1 கிராம் 11,000 நெருங்கியது. அதன்படி 1 சவரன் தங்கத்தின் விலை காலை 240 ரூபாய் அதிகரித்து 87,120 ரூபாய்க்கு விற்பனையானது. மீண்டும் மாலை 480 ரூபாய் அதிகரித்து 87,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. 1 கிராம் தங்கம் 10,950 ரூபாய்க்கு விற்பனையாவதால் பொதுமக்கள் கலக்கமடைந்துள்ளனர். அதே நேரம் வெள்ளி விலை மாற்றமின்றி 161 ரூபாய்க்கு விற்கப்பட்டு வருகிறது. GST சீர்திருத்தம் அமலுக்கு வந்த முதல் மாதமான செப்டம்பரில் 1,89,000 கோடி ரூபாய் வரி வசூலாகியுள்ளது. இது கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் வசூலான தொகையை விட 9.1 விழுக்காடு அதிகமாகும். தொடர்ச்சியாக கடந்த 9 மாதங்களாக GST வசூல் 1,80,000 கோடி ரூபாய்க்கு மேல் பதிவாகியுள்ளது. இதற்கிடையே கார்களுக்கான GST 28 விழுக்காட்டில் இருந்து 18 விழுக்காடாக குறைக்கப்பட்டதை அடுத்து கடந்த மாதத்தில் மொத்தம் 3,81,437 கார்கள் விற்பனையாகியுள்ளன. இது கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்துடன் ஒப்பிடுகையில் 5.4 விழுக்காடு அதிகமாகும். நாகை அருகே விஜய்க்கு எதிராக போஸ்டர் ஒட்டியவர் தூக்கிட்டு தற்கொலை செய்த விவகாரத்தில் தாவேகா ஒன்றிய செயலாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் விஜயை கைது செய்ய வேண்டுமென பிரதாபராமபுரத்தில் போஸ்டர் ஒட்டப்பட்டது. இந்த போஸ்டரை ஒட்டிய பரத்ராஜ் என்பவரை வீடியோ எடுத்து தாவேகாவினர் இணையத்தில் பரப்பியுள்ளனர். இது தொடர்பாக தாவேகா ஒன்றிய செயலாளர் திவாகரன் மீது பரத்ராஜ் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று தெரிகிறது. இந்நிலையில் பரத்ராஜ் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். திவாகரன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 3 தலைமுறையினரின் மனம் கவர்ந்த யமஹா RX 100 வாகனங்களில் ஆயுத பூஜைக்கு பின்பு நூற்றுக்கணக்கானோர் அணிவகுத்து சென்ற காட்சிகள்தான் இவை. காரைக்காலில் யமஹா RX 100 வாகனங்களுக்கு மட்டும் சர்வீஸ் செய்யும் ஒர்க் ஷாப்பில் நேற்று ஆயுத பூஜை கொண்டாடப்பட்டது. இதில் காரைக்கால் மட்டுமின்றி தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் 300க்கும் மேற்பட்ட யமஹா RX 100 வாகனங்கள் கொண்டுவரப்பட்டு பூஜை போடப்பட்டன. அதன்பின் அனைவரும் RX 100 வாகனங்களில் ஒரே நேரத்தில் ஊர்வலம் சென்றனர்.
சிவகாசியில் ஆயுத பூஜையை தொடர்ந்து அபாய ஒலி எழுப்பியபடி சாலைகளில் வரிசையாக அணிவகுத்து சென்ற தீயணைப்பு வாகனங்களால் மக்கள் பீதியடைந்தனர். சிவகாசியில் உள்ள தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் நிலையத்தின் சார்பாக ஆயுத பூஜை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அலங்கரிக்கப்பட்ட அந்த வாகனங்கள் பொதுமக்களிடையே தீத்தடுப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த நகரின் முக்கிய சாலைகளின் வழியாக பயணித்தன. திருச்சி அரசு மருத்துவமனை ஸ்கேன் ஊழியரை தாக்கியதாக சட்டக்கல்லூரி மாணவி கைது செய்யப்பட்டுள்ளார். செவ்வாய்க்கிழமையன்று ஸ்கேன் டெக்னீஷியன் வில்லியம் வழக்கம் போல் பணியில் ஈடுபட்டிருந்த போது திருச்சியை சேர்ந்த சட்டக்கல்லூரி மாணவி கிரிஜா தனது உறவினருக்கு ஸ்கேன் எடுக்க வந்துள்ளார். அப்போது வரிசையில் வரும்படி கூறிய வில்லியம்ஸை ஆபாச வார்த்தைகளால் பேசிய கிரிஜா காலால் எட்டி உதைத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியான நிலையில் கிரிஜா கைது செய்யப்பட்டார். மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் கைது செய்யப்பட்டார். மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் வெடிகுண்டுகள் இருப்பதாக மர்ம நபர் காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு மிரட்டல் விடுத்துள்ளார். இதையடுத்து பேருந்து நிலையத்தில் 3 மணி நேரம் சோதனை நடத்தியும் வெடிகுண்டு சிக்காததால் மிரட்டல் போலி என தெரிய வந்தது. இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி தூத்துக்குடி மாவட்டத்தில் பதுங்கியிருந்த ஈரோட்டைச் சேர்ந்த வெங்கடாச்சலத்தை கைது செய்தனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே பிணையில் வெடிவந்த நபர் ஏரியில் பிணமாக மீட்கப்பட்டார். அரியாக்கவுண்டம்பட்டியைச் சேர்ந்த அருண் என்பவர் கொலை வழக்கில் கைதான நிலையில் பிணையில் வெளியே வந்தார். இதையடுத்து சூரமங்கலம் காவல் நிலையத்தில் தினமும் ஆஜராகி அருண் கையெழுத்திட்டு வந்தார். இந்நிலையில் டேனிஷ்பேட்டை ஏரியில் அருண் சடலமாக கிடப்பதாக அப்பகுதி மக்கள் காவல்துறைக்கு புகார் அளித்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீவெட்டிப்பட்டி போலீசார் உயிரிழந்த அருணின் சடலத்தை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவையில் இளைஞர் ஒருவர் சேவலை திருடி டி-ஷர்ட்டுக்குள் மறைத்து எடுத்துச் சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. சுந்தராபுரம் மதுக்கரை மார்க்கெட் சாலையில் மரப்பட்டறை வைத்திருக்கும் கனகராஜ் சில சேவல்களையும் வளர்த்து வருகிறார். இந்நிலையில் அவர் மரப்பட்டறை அருகே சுற்றித் திரிந்த சேவலை பிடித்த மர்ம நபர் அதனை டி-ஷர்ட்டுக்குள் மறைத்து வைத்து எடுத்துச் சென்றார். புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் கோதாவரி ஆற்றில் வெள்ளம் அதிகரித்துள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. கனமழையால் ஆந்திர மாநிலத்தின் அருகே உள்ள ஏனாம் பிராந்தியத்தில் தவளேஸ்வரம் அணை நிரம்பி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று கோதாவரி ஆற்றிலும் அதிக அளவில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் ஏனாமில் கோதாவரி ஆற்றின் குறுக்கே உள்ள பாலயோகி பாலத்தின் கீழ் வெள்ளம் கரை புரண்டோடுகிறது. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் மாம்பூர் அருகே கோழிகளை ஏற்றிச் சென்ற லாரி மீது கார் மோதிய விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ஐயப்பன் என்பவர் பேரணாம்பட்டிலிருந்து வாணியம்பாடிக்கு இறைச்சி கோழிகளை ஏற்றிக்கொண்டு சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை வழியாக சென்றார். சான்றோர்குப்பம் பகுதியில் சாலையோரம் லாரியை நிறுத்திய போது சென்னையிலிருந்து ஊட்டிக்கு சென்ற கார் மோதியது. இதில் காரை ஓட்டி வந்த லெனின் என்பவர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே குப்பை சேகரிப்பில் ஏற்பட்ட பிரச்சனையில் மூதாட்டியை கல்லால் அடித்து கொலை செய்தவரை போலீசார் கைது செய்தனர். கோபாலபுரம் திருவள்ளுவர் சிலை அருகே குப்பை மேட்டில் மூதாட்டி ஒருவர் தலையில் இரத்த காயத்துடன் இறந்து கிடந்துள்ளார். இது தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் உயிரிழந்தது வண்ணாமடை பகுதியைச் சேர்ந்த பட்டீஸ்வரி என்பது தெரிய வந்தது. இது தொடர்பான விசாரணையில் கோவிந்தராஜன் என்பவர் மூதாட்டியை கொலை செய்தது தெரிய வந்தது. புதுச்சேரி காவல்துறையின் ஆயுத கிடங்கில் துப்பாக்கிகளுக்கு பூஜைகள் செய்து காவலர்கள் சார்பில் ஆயுத பூஜை கொண்டாடப்பட்டது. கோரிமேட்டில் காவல்துறையின் ஆயுத கிடங்கு அமைந்துள்ளது. இங்கு பல வகையான துப்பாக்கிகள் வைக்கப்பட்டுள்ளன. ஆயுத பூஜையான நேற்று ஆயுத கிடங்கில் உள்ள AK-47 கைத்துப்பாக்கி, கண்ணீர் புகை வீச்சு கருவி, பழங்காலத்து கத்திகள் உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு உபகரணங்களுக்கு விபூதி வைத்து கற்பூரம் காட்டி பூஜை செய்யப்பட்டது. தாவேகா தலைவர் விஜய் அரசியலுக்கு புதுமுகம் என்றும் அவர் சில விஷயங்களை திட்டமிட்டு செய்ய வேண்டும் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். எங்க புரட்சி தலைவர் அம்மா பேரங்க பெருமை அண்ணா அவர்களை பற்றியெல்லாம் பேசுறதுக்கு சீமானுக்கு அருகதையே இல்லை.
முல்லைப் பெரியாறிலிருந்து தேனி மாவட்டத்தில் உள்ள பிடிஆர் 18 மற்றும் தந்தை பெரியார் ஆகிய 3 கால்வாய்களுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டது விவசாயிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 18ஆம் கால்வாய்க்கு வினாடிக்கு 98 கன அடி வீதம் 30 நாட்களுக்கு 255 மில்லியன் கன அடி நீர் திறக்கப்படும். பிடிஆர் மற்றும் தந்தை பெரியார் ஆகிய 2 கால்வாய்களுக்கு வினாடிக்கு 100 கன அடி வீதம் 120 நாட்களுக்கு 1037 மில்லியன் கன அடி நீர் திறக்கப்படும். இந்த நீரின் மூலம் சுமார் 10,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும்.